குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லோரும் எதிர்பார்த்திருந்த ரிசல்ட்டு, இந்த ரிலையன்ஸோட ரிசல்ட் Q1 ரிசல்ட்டு வந்துடுச்சு. வந்திருக்க ரிசல்ட் என்னை பொறுத்தவரையும் சூப்பராக தாங்க இருக்குது. திங்கட்கிழமை மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஓப்பனிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரிலையன்ஸ் ரிசல்ட்டால் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம அதை பற்றி இந்த ஆடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்திய பங்குச்சந்தையில் மிகப்பெரிய நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி Q1 ரிசல்ட்டு வெளியாகிருக்கு. இந்த ரிசல்ட் வெறும் ரிலையன்ஸ் முதலீட்டாளர்களுக்கு மட்டும் முக்கியம் கிடையாது. நிஃப்டி 50, சென்செக்ஸு இது மாதிரி முழு இந்திய மார்க்கெட்டுக்கும் இது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏன் தெரியுமா? ரிலையன்ஸ் அப்படின்றது இந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்று. நிஃப்டியில் அதிக வெயிட்டேஜ் கொண்ட பங்குகளில் இது ஒன்று. இது ஒரு ஒரு ஸ்டாக்ஸாக இருக்குது. அதனால் ரிலையன்ஸ் ஏறினா நிஃப்டி 50க்கு பெரிய லெவலில் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே ரிலையன்ஸ் இறங்குச்சுன்னா நிஃப்டி 50 பெரிய லெவலில் டவுன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ரிலையன்ஸோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்ற நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த காலாண்டில் ரிலையன்ஸ் ரெவென்யூ சுமார் 25% வளர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் காட்டுது. கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் 20,946 கோடியாக வந்திருக்கு. வெளியிலேருந்து பார்த்தா கடந்த வருமானத்தை விட லாபம் குறைஞ்சது போல தான் நமக்கு இங்கே தோணுது. ஆனால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று இருக்குது. அதாவது கடந்த வருட இதே காலாண்டில் ஏஷியன் பெயிண்ட்டு அந்த ஸ்டேக்கில் சேல்ஸ் பெரிய லெவலில் ஒன் டைம் கெயின் அந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைச்சிது. அந்த ஒரு முறை வந்த வருமானம் இந்த வருஷம் அது இங்கே இல்லை. ஸோ அதனால் ப்ராஃபிட் நமக்கு இங்கே குறைஞ்சது மாதிரி தெரியுது. ஆனால் கோர் பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் இங்கே மிக ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இந்த ரிப்போர்ட் காட்டுது. அப்போது மார்க்கெட் இந்த ரிசல்ட்டை என்ன பண்ணும்? பாசிட்டிவாக தான் பார்க்கும். என்னை பொறுத்தவரையும் நான் மண்டே மார்க்கெட்டில் ரிலையன்ஸ் கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பாசிட்டிவாக தான் பார்க்கும். ஏன்னா அனலிஸ்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்ததை விட ரிசல்ட்டு செம ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. பல புரோக்கரேஜுகள் ரெவன்யூ 3.09 லட்சம் கோடியிலிருந்து 3.20 லட்சம் கோடி வரையில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க. ப்ராஃபிட் 16 கோடியிலிருந்து 18,500 கோடி அந்த ரேஞ்சில் வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தாங்க. இதுதான் மார்க்கெட் எதிர்பார்த்துருந்த எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் ரிலையன்ஸு அதை விட வலுவான ப்ராஃபிட் மற்றும் ஆப்ரேஷன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இந்த Q1 ரிசல்ட்டில். அப்போ அதனால் மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது திங்கக்கிழமை ரிலையன்ஸில். இது என்னுடைய ஒரு தாட்ஸ் மட்டும்தான், ஓகேங்களா? ஏன்னா நான்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இதில் எஃப்ஐஎஸ் எல்லாம் கோடி கணக்கில் பணத்தை போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய லெவலில் ப்ராஃபிட் வரும்போது என்ன பண்ணுவாங்க? ப்ராஃபிட் புக்கிங் கூட பண்ணலாம். இது அது அடுத்த ஸ்டேஜ். நான் இப்போ இந்த வந்திருக்க இந்த Q1 ரிசல்ட்டை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்தவரையும் மார்க்கெட்டுக்கு இது ஒரு பாசிட்டிவ் சர்ப்ரைஸ் நியூஸ் தான். ரிலையன்ஸு இந்த குவார்ட்டரில் யாரெல்லாம் இதை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ரிலையன்ஸுக்கு மிகப்பெரிய என்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த OTC ஆயில் டு கெமிக்கல், அது ஜியோ, ரீட்டைல், இந்த மூணும் தான் குவார்ட்டரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறதா ரிப்போர்ட் இங்கே காட்டுது. இந்த O2C செக்மெண்ட் என்ன செய்யுது? பலர் ஜியோவை மட்டுமே பார்க்குறாங்க. ஆனால் இந்த குவார்ட்டரில் உண்மையான ஹீரோ அப்படி யாருன்னு கேட்டால் இந்த ரிஃபைனிங் மற்றும் O2C பிஸ்னஸ் தாங்க. குளோபல் ஃபியூல் மார்ஜின் பெரிய லெவலில் உயர்ந்திருக்கு. பெட்ரோகெமிக்கல் மார்ஜின் பெரிய லெவலில் மேம்பட்டு காணப்படுகிறது இந்த ரிப்போர்ட்டில். இதன் காரணமாக தான் இந்த O2C ஏர்னிங் 17% வளர்ச்சி கண்டிருக்கு. இவ்வளோ பெரிய நிறுவனம், இவ்வளோ ஹை வெயிட்டேஜ் உள்ள ஒரு நிறுவனம் 17% O2Cயில் ஏர்னிங் வளர்ச்சி கண்டிருக்கு அப்படின்னா இது மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸ் தானே. அதாவது ரிலையன்ஸுக்கு பழைய கோர் பிஸ்னஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இயங்கி கொண்டிருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சிக்னல் நமக்கு கிடைக்குது இந்த ரிப்போர்ட் மூலிமா. ஜியோ எப்படி செயல்படுது அப்படின்ற மாதிரி பார்த்தா, ஜியோ இந்த குவார்ட்டர்லேயும் தனது பர்ஃபார்மன்ஸை பெரிய லெவலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைபர் பேஸ் பார்த்திங்கன்னா 533 மில்லியன் வரை ரீச் ஆகிருக்கு.
கோர் ஏர்னிங் 15% மேலே வளர்ச்சி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் காட்டுது. இந்தியாவில் டெலிகாம் பிஸ்னஸ் இன்னும் ஜியோவோட கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ரிப்போர்ட் நமக்கு இங்கே சொல்லுது. இதோட எதிர்காலத்தில் ஜியோ ஐபிஓ பற்றிய எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் தொடர்ந்து பேசப்பட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இந்த ரிப்போர்ட்டில் காட்டுது. ரீட்டைல் பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா ரிலையன்ஸ் ரீட்டைல் ரெவன்யூ வளர்ச்சி அதுவும் பிஸ்னஸ் வளர்ச்சி அடைந்து உள்ளது மாதிரி தான் இங்கே ரிப்போர்ட்டில் இருக்குது. ஆனால் குயிக் காமர்ஸ் அந்த எக்ஸ்பேன்ஷன் காரணமாக மார்ஜின் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்க மாதிரி ரிப்போர்ட்டில் இருக்குது. அதாவது இந்த பிளிங்கிட்டு, இன்ஸ்டாமார்ட்டு இது மாதிரியான போட்டியாளர்களுடன் போட்டியிட்ட ரிலையன்ஸு அதிக முதலீடு செஞ்சுக்கிட்டே வருது. இதனால் குறுகிய காலத்தில் மார்ஜினோட அழுத்தம் பெரிய லெவலில் இருக்குது. நீண்ட கால வளர்ச்சிக்காக இந்த முதலீடு இது செய்கிற மாதிரி நம்ம நினச்சாலும் அதில் கொஞ்சம் மார்ஜின் ப்ரெஷர் அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? இதுதான் இந்த ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை. திங்கட்கிழமை ரிலையன்ஸ் ஷேர் அப்போ என்ன செய்யும்? நம்ம கேள்வி இது தானே வேணும். எல்லாருடைய கேள்வியும் இது தான். திங்கட்கிழமை நிஃப்டி 50க்கோ சென்செக்ஸ்க்கோ இந்த ரிலையன்ஸு Q1 ரிசல்ட்டால் என்ன மாதிரியான இம்பேக்ட் வரும் அப்படின்னு கேட்டால், என்னுடைய பார்வையில் இந்த ரிசல்ட்டு புல்லிஷ் டு ஸ்ட்ராங் புல்லிஷ் அப்படின்னு தான் நான் சொல்லணும். மைல்டு புல்லிஷ்லாம் இல்லை, புல்லிஷ் டு ஸ்ட்ராங் புல்லிஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெவன்யூ ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஓடிசி அவங்களுடைய பழைய அந்த கோர் பிஸ்னஸ் ஓடிசி பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜியோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாமே ப்ளஸ்ஸாக தாங்க இருக்குது. எனவே ஆதலால் தான் மார்க்கெட் ஓப்பனிங் பெரிய லெவலில் கேப் அப் வந்துட்டு பையிங் ப்ரெஷர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அது செல்லிங் ப்ரெஷர் வருதா இல்லைன்றதுலாம் அது அடுத்த கதை. ஆனால் மார்க்கெட்டில் கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரையும் இந்த ரிசல்ட்டில் பக்காவாக இருக்குது. இது நிஃப்டி 50க்கு என்ன மாதிரி இம்பேக்ட் பண்ணணுன்னா, ரிலையன்ஸ் நிஃப்டி 50ல் ஒரு பெரிய வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நல்ல பையிங் ரிலையன்ஸில் வந்ததுன்னா நிஃப்டி 50க்கு ஆட்டோமேட்டிக்காக அது சப்போர்ட் கிடச்சி மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இன்னும் வர வேண்டிய பேங்க் ரிசல்ட்லாம் வர வேண்டியது இருக்குது நாளைக்கு. அதெல்லாம் ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு பார்க்கணும். இல்லை அதோட ரிசல்ட் மோசமாக இருந்தால் இந்த ரிலையன்ஸோட ரிசல்ட்டு நிஃப்டி 50க்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போது மண்டே நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டால், திங்கட்கிழமை காலையில் 3 விஷயங்களை நம்ம பார்க்கணும். கிஃப்ட் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகுது, கேப் அப்பில் காட்டுதா இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ரிலையன்ஸோட ஓப்பனிங் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். கேப் அப் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேயே சஸ்டெயின் பண்ணுதா இல்லை ப்ராஃபிட் புக்கிங் வருதா இல்லை அங்கேருந்து மேலே போதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணணும். நிஃப்டி 50 24,300க்கு மேலே இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த இப்போ ஒரு என்னை பொறுத்தவரையும் ரிலையன்ஸ் ரிப்போர்ட்டால் கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்போது 24,300ல் இப்போ முடிஞ்சிருக்கு. ஒரு 50-60 பாயிண்ட்டு ரிலையன்ஸால் கேப் அப் கிடைக்குது அப்படின்னா அது அங்கே சஸ்டெயின் பண்ணி மேலே போதா இல்லை அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் வருதா? நான் சொன்னேன் இந்த ரிசல்ட் ரிப்போர்ட்டால் நிஃப்டி 50 கண்டிப்பாக 24,500 தொடும் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் சொன்னேன். அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னும் HDFC, ICICI பேங்க்கு இதோட ரிசல்ட்டெல்லாம் அது எப்படி கொடுக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக நிஃப்டியோட மூமெண்ட் எப்படி இருக்கும், பெரிய கேப்பை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். மற்றபடி இப்போ வந்திருக்க ரிலையன்ஸோட Q1 ரிசல்ட்டு மார்க்கெட்டுக்கு பெரிய லெவல் சர்ப்ரைஸ் பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்குது அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. மொத்தத்தில் இந்த ரிலையன்ஸோட Q1 ரிசல்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ் ரிசல்ட்டு என்னை பொறுத்த வரையும். ஏன்னா ஸ்ட்ராங்கான கோர் பிஸ்னஸ் அந்த O2C ஸ்ட்ராங்காக இருக்குது, ஜியோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ரெவன்யூ ஸ்ட்ராங்காக இருக்குது. குறிப்பாக நான் சொன்ன அந்த மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாணவன் வந்து பாஸ் பண்ணிட்டான், டீச்சர் எக்ஸ்பெக்டேஷனை வந்ததை விட பாஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இங்கே மார்க்கெட்டு ரிலையன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனை ரிலையன்ஸ் பீட் பண்ணியிருக்கு அப்படின்றது இங்கே இந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக தெரியுது. ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக திங்கட்கிழமை ரிலையன்ஸ் கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம், மிக மிக அதிகம். இதுதான் இந்த ரிலையன்ஸ் Q1ஓட ரிசல்ட்டு. நான் இப்போ தான் இந்த ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணேன். உடனே இதை ஆடியோவாக போட்டிருக்கேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.